கலைஞரோட தவறுகள்லேருந்து ஸ்டாலின் பாடம் படித்து முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜுங்கிறத ஸ்டாலின் ஒத்துக்கிட்டு பேசினார். கலைஞர் அன்னைக்கு ஒத்துக்கிட்டு பேசலை. காமராஜருக்கு அதிகாரம் தான் நெஹ்ருகிட்ட செய்கிறீங்களா இல்லையான்னு கேட்டு அதை செய்ய வச்சுது. பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணாலும் காமராஜருக்கு அதிகாரம் தான் நெஹ்ரு செய்யுங்க, தட்சிண பிரதேசம் வேணும், சரி இப்போ வேண்டாம், ஏன் முதல்ல நீங்கள் தானே வேணும்னு சொன்னீங்க, நான் இப்போ வேண்டான்னு சொல்கிறேன், வேண்டாம். இந்த அளவுக்கு நெஹ்ருகிட்ட டிக்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு, பிரைம் மினிஸ்டரை டிக்டேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் பொலிட்டிக்ஸில் காமராஜருக்கு ஒரு இடம் இருந்தது. அந்த அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை பண்ணி கொடுத்துங்கிறத முதல் அரசியல் சட்ட திருத்தத்தின் மூலவர் காமராஜுங்கிறத ஸ்டாலின் பெருந்தன்மையாக உண்மையை பதிவு பண்ணுறாரு. அதே மாதிரி இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தை பிரித்து இந்து நாடார்களை ராதாபுரம் நாங்குநேரி இதுக்கு கிரகாம்பல்ங்கிற ஒரு இந்து நாடாரை மாவட்ட செயலாளராக போடும்போது மோடியை பிரதமர்னு வாக்களித்த இந்து நாடார்கள் தனக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இந்து நாடார்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாரு. தென் மாவட்ட அரசியலில் 2 யாதவர்களை எம்பவர் பண்ணி அதிமுக ஆதரவு சுகமாக இருந்த யாதவர்களை தன் பக்கம் திருப்புறாரு. அது பெரிய மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு ஸ்டாலின் பண்ணது. ஸோ இப்படி எல்லா விதத்திலையுமே முன்னேறிகளின் தவறுகளிலிருந்து பாடம் படித்து ஸ்டாலின் ஸ்டேட்டஸ் கோயிஸ்டாக இல்லாமல் யதார்த்த சூழ்நிலைக்கு தக்கன அரசியல் பண்ணுறாரு.